வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, தொப்பையை குறைக்கிற இந்த சுரைக்காயோட கூட்டு பார்க்க போகிறோம். சிம்பிளான பொருள் தான் எல்லாமே. தேவையான பொருட்கள் கூட்டு பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு, சிறு பருப்பு ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணது, தக்காளி கட் பண்ணது, இது சுரைக்காய். இந்த காயை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ண இந்த சுரைக்காயை ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதி வர அளவுக்கு கொஞ்சமாக வேக வச்சுக்கணும், ஒரு 2 மினிட்ஸ். ஏன்னா தொண்டையெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா நீர் உள்ள காய்கள் எல்லாமே கொஞ்சம் ஆவி கட்டினா நல்லது. அதுக்காக மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இந்த வேர்க்கடலை வந்து இறக்கும் பொழுது தூள் பண்ணி போட்டு இறக்கணும்னா கூட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கொஞ்சமாக தான் போடணும், அதுக்காக தான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி எண்ணெய், கடுகு, வீட்டில் இருக்கிற பொருள் தான், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே. இப்போ வாங்க கூட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஆவி கட்டிக்கலாம். ஆவி கட்டுறதுன்னா நான் தண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டில் ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இப்போது இந்த காயை நான் போட்டுடுறேன். தண்ணி கொஞ்சமாக தான் விடணும். இந்த இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் சரியாகுன்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு சும்மா ஒரு கொதி வர வச்சா போதும். குக்கர்லேயும் ஒரு விசில் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. நான் இந்த பாத்திரத்தில் பண்ணுறதுனால இதுலேயே உங்களுக்கு வீடியோ போடுறேன். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷத்தில் இது கொச்சி வந்துடும். கொதி வந்ததும் நம்ம நிறுத்திக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை வந்து நான் கொஞ்சமாக தான் தூவுறதுக்காக தான் பொடி பண்ணி இதை வறுத்து ஆற வச்சு தூள் பண்ணிக்கணும். நம்ம நல்லா பொடி பண்ணிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம் ஆற வச்சு. இது காயும் கொஞ்சம், இந்த சுரைக்காயும் நல்லா கொஞ்சம் கொதி வந்துடுது. தண்ணியை வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கூட்டுன்றதுனால நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கவே வேண்டாம். இப்போது நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு இந்த சிறுபருப்பு, கடலைப்பருப்பு இரண்டுத்தையும் ஒன்றா இதில் போட்டுடுறோம். கூடவே தக்காளி, வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகா வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும்ன்ட்டு நான் போடலை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரை வேக்காடு கொஞ்சம் வேகட்டும், ஒரு 5 நிமிஷம். அது பிறகு தான் காய் சேர்க்க போகிறோம் நம்ம. இந்த பயிர் வந்து நல்லா இந்த சிறுபருப்பு, பச்சை பயிறு, தக்காளி, வெங்காயம், மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கிறேன் நான். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும் பயிர். 5 நிமிஷம் வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் வெந்தாலும் போதும். அரை வேக்காடு வெந்ததும் நம்ம காய் சேர்த்துடணும். இப்போது இது வேகட்டும், வெயிட் பண்ணலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பொங்குற மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துடலாம். இல்லை இதே மெத்தடில் குக்கர்லேயும் நீங்கள் பண்ணலாம். பொங்குற வசதிலாம் இருக்காது, குக்கரில் பண்ணால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மேலேயே காயும் போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இவ்வளோதான். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து வெந்துடுச்சு. இது கூட நம்ம இந்த அவிச்சு வச்ச காயும் ஒன்றா போட்டுற போகிறோம். ஒன்றா சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிங்கன்னா குறைச்சி போட்டுக்குங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் போடுறேன், சில்லி பவுடர்லாம் போடலை. வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இவ்வளோதான். ஒன்றா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்துடும். இது நடுப்புற ஒரு டைம் கிளறி விடணும். 5 நிமிஷத்தில் இந்த கூட்டு ரெடி ஆகிடும். இப்போது இந்த கூட்டு சாப்பிட்றதுனால, சுரைக்காய் கூட்டு, தொப்பை இருக்கிறவங்களாம் வாரத்தில் 2 நாள் இந்த காய் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க.
அவங்களுக்கெல்லாம் இந்த காய் வந்து சுரைக்காய்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான காய். இந்த மாதிரி கூட்டு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். நான் மாதத்துக்கு 2 டைம் இதை சாப்பிட்ருவேன். அதேமாதிரி ப்ளட் சர்க்கிள் கம்மியாக இருக்கிறவங்க சாப்பிட வேணாம், ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காய் வாங்கி நீங்கள் எப்படி ஜூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த காய் நீங்கள் வாரத்தில் 2 டைம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ தட்டு போட்டு நான் மூடிடுறேன். வேர்க்கடலை தோல் எடுத்தாச்சு. இப்போ தூள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்காக தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட்டுன்றதுனால நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விடுறேன், பார்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப கடுகும் போட்டு விடுறோம். இப்போது இதையுமே ஒரு கிளறி விட்டுடலாம். நம்ம அப்போ தான் நல்லா குழைய வேகும். கூட்டுனாலே கொஞ்சம் குழஞ்சிருக்கணும் இல்லையா? ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம சாப்பிட்றோன்றதுனால எண்ணெயும் தேவையில்லை. நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் போட்டிங்கன்னா 2-3 விசில்லே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2-3 விசில் போட்டு தாளிக்க வேண்டியது தான். ரொம்ப எளிமை குக்கரில் போட்டால். ஓகே, இப்போ தாளிக்கலாம். இதை மூடி வச்சிடுறேன். இன்னுமே நல்லா வேகட்டும் ஒரு 2 நிமிஷம். கடுகு பொரிஞ்சிடுது. கொஞ்சமாக மிளகு சீரகம் தாளிப்புக்காக சேர்க்குறேன். அப்படியே பூண்டு பல் ஒரு 2 தட்டி வச்சுருக்கேன், போடுறேன். காஞ்ச மிளகா வந்து ரொம்ப போட வேண்டாம், சின்ன சின்னதாக ஒரு 2 கிள்ளி போடுறேன் நான். ஏன்னா அப்போ தான் காஞ்ச மிளகா போட்டால் தான் ரொம்பவே வாசமாக இருக்கும்ன்ட்டு போடுறேன். பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக 2 போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இதிலே ஒன்றா சேர்த்து போட்டுடுறோம். வாஷ் பண்ணி கிள்ளி வச்சுருக்கேன், நான் கட் பண்ணல. தாளிப்பும் ரெடி ஆகிடுது. தாளிப்போட இந்த வேர்க்கடலை பொடியையும் இதிலே ஒன்றா போட்டு வதக்கிடலாம். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுது. தேங்காய் துருவல் சேர்க்கலை, அதுக்காக தான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையில் ரொம்பவே இரும்பு சத்துலாம் இருக்குது, அதனால் வேர்க்கடலை போட்டிருக்கேன். தேங்காய் வந்து நான் போடலை, குளிர்ச்சின்றதுனால. பாருங்கள், கூட்டு ரெடி ஆகிடுது. இதோட இப்போ அந்த தாளிப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இவ்வளோதான். ஓகே, இப்போ சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது வாசமான ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான கூட்டு ரெடி ஆகிடுது. இதை வந்து சாதத்தோடவோ இல்லை டிஃபனோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை மதியம் லஞ்சுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எல்லாம் கோல்டு இருக்கும் பொழுது கூட நம்ம வேணால் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு நீரை எடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு நீரை. அதனால் நீங்கள் கோல்டு இருக்கும் பொழுது கூட, இப்போ வறட்டு இருமல் வருது இல்லையா, அவங்களுக்குலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா வறட்டு இருமல் சட்டுன்னு சரியாயிடும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி கூட்டு பண்ணி சாப்பிடுங்க. நான் வந்து தோசையோட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தோசையோட சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாதத்தோடவும் ஒரு ரசம் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதை நீங்களும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த டிஷ்ஷை பண்ணி காமிக்கிறேன் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஷ் எப்படி இருந்தது நான் சொன்ன மாதிரி அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.